என் தங்கமே, இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியை நீ என்னவென்று முழுமையாக கேட்கவில்லை என்றால் கருப்பன் இனி உன்னை தேடி வரமாட்டேன். ஏனென்று நான் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. என் பிள்ளையே, அப்பன் வாக்கினை முழுமையாக கேட்டு என்னவென்று நீ நிச்சயமாக இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை இத்தனை காலமும் உனக்கு என்ன கொடுத்து கொண்டிருக்கின்றது என்று யோசித்து கொண்டிருக்கின்ற என் குழந்தை, இப்பொழுது சில காலமாக உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்களை இந்த கருப்பன் என்னாலேயே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒருவருக்கு அழிவு காலம் ஆரம்பித்து விட்டது. அதனை உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்றுதான் அப்பன் வந்திருக்கின்றேன். யாரை உன்னுடைய இல்லத்தில் இனிமேல் நான் பார்க்கக்கூடாது என்று நினைத்தேனோ அவரை உன்னுடைய இல்லத்தில் இந்த கருப்பன் நான் பார்த்ததுதான் என்னுடைய இத்தனை கோபத்திற்கும் காரணம். என் பிள்ளையை, சூழ்ச்சிகளாயிரம், உன்னை அழிக்க இவர்கள் போடுகின்ற திட்டங்களாயிரம், எப்பொழுதும் உன்னையை சுற்றி சுற்றி வந்து உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைக்கின்ற இவர்கள் எத்தனை காலம்தான் இப்படியே இருந்துவிட முடியும்? என்றாவது ஒரு நாள் அவர்களுக்கான தண்டனை கிடைக்கத்தானே வேண்டும். அவர்களுக்கான அழிவு காலத்தை இந்த கருப்பன் நானே தொடங்கி வைத்து விடலாம் என்று நினைத்து விட்டேன். இந்த நேரத்தில்தான் நான் என்னுடைய குழந்தையின் இல்லத்தில் அவர்களை மீண்டும் கண்டேன். அதை காணும் பொழுது இந்த கருப்பன் எனக்கு அத்தனை கோபம் வந்து விட்டது. என் பிள்ளையே, தெரிந்து செய்கிறாயா தெரியாமல் செய்கிறாயா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இவர்களால் உனக்கு ஒரு ஆபத்து வந்ததை நீ மறந்து விட்டாய். இனி வரப்போகின்ற ஆபத்தை உணராமல் நீ இவர்களோடு மீண்டும் சேர்ந்து பேசிக்கொண்டிருக்கின்றாய். என் குழந்தையே, யாருமே இங்கு யாரை பற்றியும் நல்ல விதமாக நினைப்பது கிடையாது. மற்றவர்களின் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை பற்றி எல்லாம் இவர்களுக்கு எந்த தேவையும் இல்லை. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்பது மட்டும்தான் இவர்களின் எண்ணமாக இருக்கின்றது. அதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்லலாம் என்பது இவர்களினுடைய எண்ணமாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுக்கிறது, இதையெல்லாம் தடுத்து நிறுத்துகிறது என்பதனை சற்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உனக்குள்ளேயே பல மாற்றங்கள் சில காலமாக ஏற்பட்டிருக்கிறது. அதை உன்னால் உணர முடிகின்றதா? முன்பெல்லாம் யார் உன்னிடத்தில் என்ன ஒரு உதவி என்று வந்து நின்றாலும் சட்டென்று உனக்கு இருக்கிறதோ இல்லையோ அதை தூக்கி கொடுத்து விடுவாய். ஆனால் இப்பொழுது எல்லாம் எதற்காக செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலைக்கு நீ வந்து விட்டாய். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் யாரோடு பழகுகின்றோம், யாரோடு எந்த விஷயத்தை பேசுகிறோம் என்பதனை பொறுத்து, அவர்களின் குணங்களை பொறுத்துதான் நமக்கு ஒவ்வொன்றும் தெரிய வரும். அடுத்தவர்களினுடைய எண்ணங்கள் தான் உன்னுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கச் செய்யும். இவர்களோடு நீ எவ்வளவு பேசுகிறாய் என்பதனை பொறுத்து, இவர்களோடு நீ எந்த அளவில் பேசி பழகுகிறாய் என்பதனை பொறுத்து அவர்களினுடைய எண்ணங்களை உனக்குள் நீ உள்வாங்கிக் கொள்கின்றாய். அதாவது நல்லவர்களோடு சேர்ந்தால் நல்லது நடக்கும். அதுபோல உன்னுடைய எண்ணங்களும் நல்ல எண்ணங்களாக மாறும். அதே நேரத்தில் தீயவர்களோடு சேர்ந்தாயானால் உன்னுடைய எண்ணங்களும் தீமையைத்தானே தேடும். உனக்கு மனதில் இருக்கின்ற இரக்கம் எல்லாம் காணாமல் போய்விடுகின்றது. இந்த மனிதர்களினுடைய எண்ணங்களை உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக இந்த கருப்பன் கண்டேன். இவர்களினுடைய செயல்கள் எல்லாம் இப்பொழுது உன் மீது பிரதிபலிக்கின்றது. உன்னுடைய எண்ணங்களாக இந்த வாழ்க்கையில் இவையெல்லாம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. என்ன நடந்தாலுமே நாம் ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் நாம் ஆசைப்பட்டது போல நடத்திவிட வேண்டும் என்று நினைக்கின்ற என் குழந்தை, இத்தனை காலமும் எதற்காக நீ விருப்பப்பட்டாயோ, எந்த ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்று நீ நினைத்தாயோ, அந்த விஷயங்களை எல்லாம் அடைவதற்கு நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு முயற்சியிலும் உன்னை பின்னோக்கி இழுத்து தள்ளியவர்கள்தான் இவர்கள். இப்பொழுது இவர்களோடு சேர்ந்து சேர்ந்து நீயுமே பல விஷயங்களுள் தவறான வார்த்தைகளை பிரயோகிக்க தொடங்கி இருக்கின்றாய். என் பிள்ளையே,
இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் செவி கொடுத்து கேட்பதோடு மட்டுமல்லாமல் இவர்கள் என்ன சொல்கின்றார்களோ அதையே தான் நீயும் உன் வாழ்க்கையாக நினைக்க தொடங்கி விடுகின்றாய். இவர்கள் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே யாருமே சந்தோஷமாக இருந்துவிடக்கூடாது என்கின்ற எண்ணத்தை என் பிள்ளை உனக்குள் நீ உள்வாங்கி விடாதே. உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது, உன்னை சுற்றி என்ன சூழ்நிலைகள் வந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் இது. உன்னோடு அப்பன் நான் இருக்கும் பொழுது உனக்கு சொல்கின்ற எல்லா விஷயங்களையுமே நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இவரை நான் உன்னுடைய இல்லத்தில் பார்க்கக்கூடாது என்று நினைத்ததற்கு காரணமே இதுதானே. உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் தீய எண்ணங்களாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். நல்லதை சொல்லிக் கொடுக்காமல் கெட்ட விஷயங்களை உனக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாவற்றையுமே உனக்கு சரியாக வெளிப்படுத்தாமல் உனக்குள் மிகுந்த வேதனைகளை கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் இவர்களின் பேச்சை நீ நம்புகிறாய். இவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை உண்மை என்று நினைக்கிறாய். ஆனால் இவர்கள் மனதில் உண்மை இல்லை, இவர்களிடம் நேர்மை இல்லை. எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையை அழிப்பதையே இவர்களின் குறிக்கோளாக கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் நினைத்த விஷயங்களை எல்லாம் எப்படியாவது உன் வாழ்க்கையில் சாதித்துவிட துடித்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களின் எண்ணம் புரியாமல் என்னவோ நீ உனக்கு இவர்கள் நல்லது செய்கிறார்கள் என்று நினைத்துவிட்டு இவர்களிடத்தில் நல்லபடியாக இன்னமும் நீ பேசி பழகி கொண்டுதான் இருக்கின்றாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணமும் எப்பொழுதுமே உனக்கான நன்மைகளை இந்த வாழ்க்கையில் கொடுக்காமல் போய்விடுகின்றது. உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது, உன்னை சுற்றி எந்த விஷயங்கள் எல்லாம் வருகின்றது என்று யோசித்து கொண்டே என் பிள்ளை நீ எந்த விஷயத்தையும் கைவிட்டு விடாமல் உனக்காக நான் இருந்து கொடுப்பது எல்லாம் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அதை எதுவுமே நான் சட்டென்று மேலோட்டமாக உனக்கு சொல்லிவிடுவதில்லை. யாரையும் அவ்வளவு எளிதில் உன் அப்பன் குறை சொல்வதும் கிடையாது. யார் பக்கம் நியாயம் இருக்கின்றது, யார் பக்கம் தவறு இருக்கிறது என்று தெரியாமல் யார் பேச்சையும் கேட்டு அப்பன் எந்த ஒரு முடிவையும் எடுத்து விடுவது கிடையாது. இப்பொழுது உன்னை பற்றி என்னிடத்தில் வந்து ஒருவர் நீ நல்லவர் இல்லை, நீ மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்கிறாய் என்று சொல்கிறார்கள் என்றால் உடனடியாக அப்படியா என்று கேட்டுக்கொள்வேனே தவிர கருப்பன் ஒருபோதும் அதைத்தான் முடிவு என்று சொல்லிவிட மாட்டேன். உன்னுடைய சூழ்நிலைகளை உணர்ந்து உன்னோடு பழகி எதனால் இப்படி ஒரு தவறு நடந்தது என்பதனை நான் தெரிந்து கொள்ளத்தான் முயற்சிகள் செய்வேன் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் கருப்பன் ஆணித்தரமாக சொல்கின்றேன். இப்பொழுது உன் இல்லத்திற்கு வந்து சென்று கொண்டிருக்கின்ற இந்த பெண் நிச்சயமாக உன் இல்லத்திற்கு வருவதற்கு தகுதி இல்லாதவள். இவள் பல காலமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றாள். வேண்டும் என்றே பல பிரச்சனைகளை கொடுத்து உன்னை எப்படியாவது இந்த வாழ்க்கையில் இருந்து விரட்டி அடித்து விட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாள். உன்னுடைய எண்ணங்களையும் செயல்களையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றாள். நான் ஒரு முறை இவள் உனக்கு செய்த ஒரு மிகப்பெரிய துரோகத்தை நினைத்து இன்னமும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றேன். இப்படி ஒரு துரோகத்தை இவரால் மட்டுமே செய்ய முடியும். இப்படி ஒரு துரோகத்தை இவளால் மட்டுமே உனக்கு கொடுக்க முடியும். எந்த காலத்திலும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து ஒருபோதும் நீ வேதனைப்பட்டு நின்றிருக்க கூடாது. உனக்கு வருகின்ற கஷ்டங்களும் உனக்கு வருகின்ற சோதனைகளும் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்துகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் தாண்டி உனக்கென நான் கொடுக்கின்ற சில விஷயங்கள் இவர்களால் உன்னை வந்து சேராமலேயே போய்விடுகின்றது. அது எப்படி தெரியுமா என் பிள்ளையே? நீ நல்ல நிலையில் இருக்கும் பொழுதும் நல்ல எண்ணங்களை உனக்குள் வைத்திருக்கும் பொழுதும் இந்த கருப்பன் ஒரு சில விஷயங்களை உன்னை கொண்டு வந்து சேர்க்க தயாராக இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் இவர்களோடு மீண்டும் பேசுகிறாய். இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை உண்மை என்று நம்புகிறாய். நீயும் இவர்களோடு சேர்ந்து மற்றவர்களை பற்றி புறம் பேசுகிறாய். இப்படியெல்லாம் பேசும் பொழுது அந்த இடத்தில் நான் தருகின்ற நல்ல விஷயம்
உன்னை வந்து எப்படி சேரும்? என் பிள்ளை சொல்வாய், அப்பா கருப்பா, நான் அப்படியெல்லாம் எதுவும் செய்யவில்லை, நான் அப்படியெல்லாம் எதையும் நடத்தவில்லை, நான் எதுவுமே இது போன்று நினைக்கவில்லை என்று நீ சொல்லலாம். ஆனால் என் பிள்ளையே, நீ சொல்கின்ற வார்த்தைகள் அத்தனையுமே உண்மையாகவே இருந்தாலுமே, இத்தனை நாளும் என் பிள்ளை நீ சொல்லிவிட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே, அதிலிருந்து நான் உனக்கு தருகின்ற உண்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று யோசிக்க வேண்டும். சட்டென்று எந்த ஒரு முடிவுகளையும் இந்த வாழ்க்கையில் எடுத்துவிடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணம், உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இருந்து இப்படி ஒரு விஷயத்தை உன் முன்னால் எடுத்துரைக்கிறேன் என்றால் எங்கே தவறு இருக்கிறது என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இருந்து உனக்கு நல்லதை நடத்தும் பொழுது இந்த மனிதர்களினுடைய கெட்ட எண்ணங்களினால் அது உனக்கு கிடைக்காமல் போகிறதே என்றுதான் உன் அப்பனுக்கு வருத்தமாக இருக்கின்றது. இனிமேலாவது இந்த நிலையை எல்லாம் உணர்ந்து உனக்கு கிடைக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொள்ள நீ தயாராக இருக்கிறாயா என்று ஒரு முறை சிந்தித்துப் பார். சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் உனக்கான பல மாற்றங்கள் வந்துவிடும். சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் அத்தனையுமே உன்னை வந்து சேர்வதற்கான கால நேரம் கூடி வந்துவிடும். இது போன்ற நேரங்கள் கூடி வருகின்ற பொழுது இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகள் நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களிலும் இனி வரக்கூடிய சூழ்நிலைகளிலும் என்றும் இந்த கருப்பன் உனக்கு மிக பெரிய அதிசயங்களை எல்லாம் நடத்தி கொடுப்பார் என்பதனை நீ ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகள் நடக்கும். மேலும் மேலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் பல உண்மைகள் உன்னை தொடர்ந்து வரும். கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை என் பிள்ளை தெளிவாக புரிந்து கொள். சூழ்ச்சிகளையும் வேண்டும் என்றே அடுத்தவர்களை பற்றிய குறைகளையும் உன்னிடத்தில் சொல்லி உன்னுடைய மனதில் இருக்கின்ற நேர்மையான எண்ணங்களை எல்லாம் வெளியே எடுத்து உனக்குள் எதிர்மறை எண்ணங்களை புகுத்த நினைக்கின்ற இந்த மனிதர்களை ஒருபோதும் நீ உன் இல்லத்திற்குள் அனுமதிக்க கூடாது. இப்படியே இவள் செய்து கொண்டிருப்பதனால் இவளுக்கு அழிவு காலத்தை இந்த கருப்பன் நான் தொடங்கி வைத்து விட்டேன். எப்பொழுதும் மற்றவர்கள் குடும்பத்தில் இருந்து நாம் செய்கின்ற விஷயங்கள் நாளை எப்பேற்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கும் என்று தெரிந்துதான் அதை அவர்கள் செய்கிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் என்ன காரணம் என்று யோசித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் என் பிள்ளையை, இது போன்றவர்களினுடைய சகவாசம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த கஷ்டத்தையும் ஒரு சேர கொண்டு வந்து கொடுக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கிறேன், எப்பொழுதும் உனக்காக என்றும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இந்த கருப்பன் நான் இருந்து உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற எல்லா விஷயங்களுமே என்றும் என்றென்றுமே உனக்கான நன்மைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து தருவதற்காகத்தான். இது போன்ற மனிதர்களினுடைய சூழ்ச்சிகளையும் நான் உனக்கு தெளிவுபடுத்தும் பொழுது அதை நீ மீண்டும் மீண்டும் உன்னோடு தொடர்ந்து வருவாய். ஆனால் நிச்சயமாக நீ என்ன நினைத்தாலும் அது உன்னுடைய வாழ்க்கையில் நடந்துவிடப் போவதில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கென இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற எல்லா விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கான நல்ல மாற்றங்களையும் நல்ல நம்பிக்கையையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ நம்பிவிட்டால் அதுவே போதுமே. என் பிள்ளைக்கென இந்த வாழ்க்கை சூழ்நிலைகள் அத்தனையுமே மன மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் எப்பொழுதுமே உன்னை வந்து சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இவர்களின் சூழ்ச்சிகளினால் ஒருபோதும் என் பிள்ளை எந்த ஒரு பிரச்சனைக்குள்ளும் சிக்கி தவிக்காதே.
இவளை உன் இல்லத்திற்குள் அனுமதிக்க உன்னைத்தான் துன்பங்கள் வாட்டி வதைக்கும். இவள் செய்கின்ற பல குற்றங்களுக்குள் நீயும் சேர்ந்து விடுவாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். உன்னை இது போன்ற ஒரு நிலைக்கு கொண்டு வரத்தானே அவள் அத்தனையையும் செய்கின்றாள். அப்படி இருக்கும் பொழுது அதை கவனிக்க வேண்டியது உன்னுடைய கடமையல்லவா? இனி ஒருபோதும் இது போன்ற மற்றவர்களை பற்றி தவறாக பேசுகின்றவர்களை இல்லத்திற்குள் அனுமதித்து விடாதே. அவர்களுக்கு எந்த ஒரு பதிலையும் நீ கொடுத்தும் விடாதே. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.